நாளை மறுநாள் வேட்பாளர் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 4023 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். 3579 ஆண் வேட்பாளர்களும் 443 பெண் வேட்பாளர்களும் மூன்றாம் பாலினத்தில் ஒருவர் என்ற அடிப்படையில 4023 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இந்த வேட்பாளருடைய பெயர், சின்னம் இதெல்லாம் பொருத்தும் பணி என்பது வருகிற 16ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதா தலைமை தேர்தல் அதிகாரியுடைய அறிவிப்பாக இருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர் அதிகாரி அவருடைய ஆஃபீஸ் வாங்க, அங்க வேட்பாளர் அல்லது வேட்பாளருடைய ஏஜென்ட் அவர்கள் முன்னிலையில தான் இந்த இவிஎம்ல வேட்பாளருடைய பெயர், சின்னம் பொருத்தப்படும். அந்த இவிஎம்ல வரிசை எண் இருக்கும், வேட்பாளருடைய பெயர் இருக்கும், வேட்பாளர் பக்கத்துல அவர் போட்டியிடக்கூடிய சின்னமும், அதே நேரத்துல வேட்பாளருடைய புகைப்படம், வண்ண புகைப்படமாக இந்த முறை இடம்பெற உள்ளது. அதற்கான நடைமுறையும் அன்றைய தினம் 16ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். வாக்குப்பதிவு இயந்திரம் ரேண்டமைசேஷன்ல தேர்ந்தெடுப்பாங்க. அதற்கான பணியும் 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள் முடிவுற்று 16ஆம் தேதி முதல் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல இவிஎம்ல வேட்பாளருடைய பெயர், சின்னம், புகைப்படம் எல்லாம் பொருத்தும் பணி, பேலட் பேப்பர் அதெல்லாம் பொருத்தி அவங்க பரிசோதனை செய்வாங்க. அதே அன்றைய தினமே மாதிரி வாக்குப்பதிவும் அந்த வேட்பாளர் அல்லது முகவர் முன்னிலையில மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் ஏற்கனவே பதிவு செய்த மாதிரி வாக்குகள் எல்லாம் டெலிட் செய்து பேலட் பேப்பர் மட்டும் பொருத்தி அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ரேண்டமைசேஷன் பண்ணி வாக்குப்பதிவு மையத்துக்கு அனுப்புவதற்கு முன்னாக அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து தான் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த வகையில வருகிற 16ஆம் தேதி வேட்பாளருடைய பெயர், சின்னம், புகைப்படம் எல்லாம் பொருத்தும் பணி, பேலட் பேப்பர் பொருத்தும் பணி என்பது 16ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத தலைமை தேர்தல் அதிகாரியுடைய அறிவிப்பாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.